பெருமாள் அவதாரமான 2 அவதாரம், வாராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிற 2 அவதாரத்த பத்தி சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதைய வந்து சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, தீய சக்திகள் நடமாடக்கூடிய ஒரு மோசமான ஒரு இரவுல வந்து, ஒரு பெண் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் வந்து உடலுறவு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் குழந்தை வந்து பிறக்குது. 2 ட்வின்ஸ் குழந்தை வந்து பிறக்குது. அந்த 2 ட்வின்ஸ் குழந்தைகளும் பெரிய ஒரு அரக்கர்களா இருக்காங்க. ஒருத்தர் வந்து இரணியாக்ஷன், இன்னொருத்தர் பேர் வந்து இரணியகசிபு. இரணியாக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, பூமாதேவிய வந்து கடத்தி கொண்டு போயிறாங்க. அந்த பூமாதேவியை கடத்தி கொண்டு போனதுனால அதை காப்பாற்றுறதுக்கு வந்து பெருமாள் வந்து வாராக அவதாரம் எடுத்து அவங்களோட சண்டை போட்டு வந்து அந்த இரணியாக்ஷன் வந்து கொலை பண்றாங்க. இதனால கோவப்பட்ட அவரோட பிரதரான இரணியகசிபு வந்து பெருமாள் எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா தவம் இருந்து பயங்கரமான ஒரு வரம் வந்து வாங்குறாரு. அது என்ன வரம் பாத்தீங்கன்னா, என்னோட சாவு வந்து காலையிலும் இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாது, மாளிகைக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, மாளிகை வெளியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து சாவக்கூடாது, அதாவது எனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சாவக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வரம் வந்து பிரம்மதேவர்கிட்ட வந்து வாங்குறாங்க. அவர் எப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா சாவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு வரம் வாங்குறாங்க. எப்படி அவர் சாவுறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து நம்ம நரசிம்ம அவதாரம் மூலமா வந்து காமிக்கிறாங்க. அது மனுஷனாலே சாவக்கூடாது, மிருகத்தாலே சாவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனுஷ மிருகம் ரெண்டு சேர்ந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் வந்து எடுக்கிறாரு. காலையிலேயும் சாவக்கூடாது, இரவும் சாவக்கூடாதுன்னா அப்ப மாலை நேரத்தில் சாவற மாதிரி. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எவ்வளவு பெரிய அரக்கனா இருந்தாலும் தவம் இருந்து ஒரு வரம் கேட்கும்போது இல்ல சின்ன ஒரு ஹூக் பாயிண்ட் இருக்கும். அந்த ஹூக் பாயிண்ட்ல வந்து அது மூலமா வந்து கடவுள் வந்து அந்த அரக்கன் வந்து அழிப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து அழிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த அரக்க வம்சத்துல வந்து அந்த விஷ்ணுவை எதிரியா நினைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வில்லன் இரணியகசிபு ஒரு வில்லன். அந்த வில்லனுக்கு பையனா வந்து பிரகலாதா அப்படின்ட்டு கடவுள் மேல அவ்வளவு பக்தி உள்ள, அது எஸ்பெஷலி விஷ்ணு மேல ஒரு பெரிய பக்தி இருக்கக்கூடிய ஒரு பிரகலாதா அப்படிங்கிற ஒரு பையன் தான் வந்து அவங்களுக்கு பையனா பிறக்கிறாங்க. பிரகலாதா வந்து விஷ்ணு மேல இவ்வளவு பக்தியா இருக்கான்னு சொல்லிட்டு சொந்த பையன் வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. மலை மேல இருந்து தள்ளி விடுறாங்க, பெருமாள் காப்பாத்திடுறாரு. நெருப்புல வந்து குளிக்க வைக்கிறாங்க, அப்பயும் பெருமாள் காப்பாத்திடுறாங்க. கடற்குள்ள தூக்கி போடுறாங்க, அப்பயும் பெருமாள் காப்பாத்திடுறாங்க. யானை விட்டு சாவடிக்க பாக்குறாங்க, அப்பயும் பெருமாள் காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அடியாள் அரக்கன்லாம் வச்சு அந்த பையனை வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, அப்பயும் பெருமாள் வந்து காப்பாத்திடுறாங்க. ஒரு பக்திக்கு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு பையன் தான். அந்த பிரகலாதன் மேலோட பக்தி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வியக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரகலாதனுக்கு பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒரு டைம் தோன்றி அவங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க. அப்படி வரம் கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த பிரகலாதன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து உங்க கூட இருக்கணும், உங்களை பத்தி எப்பவுமே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், என் மனசுல உங்களோட பக்தி வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து உங்களோட பக்தி தான் எனக்கு வரமா வேணும்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து சொல்றாங்க. பெருமாள் மேல ரொம்ப டீப்பான ஒரு பக்தனா வந்து பிரகலாதன் அவர்கள் இருக்காங்க. இந்த பிரகலாதன் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிவைன், அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் அனிமேஷன் படமாக இருந்தாலும் படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங் விஷுவல்ஸாக இருந்துச்சு. அந்த ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்த வாராக அவதாரம் எடுக்கும்போது ஒரு ஃபைட் ஆகட்டும், அவர் நரசிம்ம அவதாரம் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைட் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் வந்து சொல்லலாம். நெட்ஃபிளிக்ஸில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது.